அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியர்களையும் குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரமும் கொடுத்து. வசனம் 2, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணை ஆளுகளையே சுஸ்தமாக்கவும் அவர்கள் அனுப்பினார். வசனம் 3, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியாவது பையையாவது அப்பத்தையாவது கச்சையாவது எடுத்து கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். வசனம் 3, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, பலிக்கு தடியாவது பையையாவது அப்பத்தையாவது கச்சையாவது எடுத்து கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு வேண்டாம். வசனம் 4, எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறார்களோ அங்கேயே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள். வசனம் 5, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்கள் எவர்களே அவர்கள் ஊழிய வெயிட் பண்ணு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியாவது பையையாவது அப்பத்தையாவது கச்சையாவது எடுத்து கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளையாவது கொண்டு போகவும் வேண்டாம். வசனம் 4, எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கேயே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள். வசனம் 5, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களிலே படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். வசனம் 6, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்களில் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணையாளிகளை குணமாக்கினார்கள். வசனம் 7, அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவர்கள் செய்யப்பட்ட யாவரையும் கேள்விப்பட்டதுமின்றி சிலரை யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும், வசனம் 8, சிலர் எலியா தோன்றினான் என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்து இருந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கம் அடைந்து. வசனம் 9, யோவான், நான் சிரசேதம் பண்ணினேன், இவன் எப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் என்று கேள்விப்பட்டு இருக்கிறானே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். வசனம் 10, அப்போஸ்தலர் திரும்பி வந்து தங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி பெத்சாய்தா என்னப்பட்ட பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். வசனம் 11, ஜனங்கள் அதை அறிந்து அவர்கள் பின்னே போனார்கள். அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தார்களா சொஸ்தப்படுத்தினார். வசனம் 12, சாயங்காலம் ஆகிற பொழுது 11 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்களை போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சப்பாத்தி கொள்ளும்படி அனுப்ப விட வேண்டும் என்றார்கள். 13, அவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொள்ளுங்கள் என்று. அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதா
நாள் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். வசனம் 14. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவருடைய பந்திக்கு 50 உட்கார்ந்து இருக்கும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார். வசனம் 15. அவர்கள் அந்தபடியே எல்லோரையும் உட்காரும்படி செய்தார்கள். வசனம் 16. அப்பொழுது அவர்கள் 5 அப்பங்களை 5 2 மீன்களை அப்பொழுது வசனம் 16. அப்பொழுது அவர்கள் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வனாந்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். வசனம் 17. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடையாய் எடுக்கப்பட்டது. வசனம் 18. பின்பு அவர் தமது சீஷர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். வசனம் 19. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் ஒருவன் உயிர்த்தெழுந்து இருந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். வசனம் 20. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். வசனம் 21. அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். வசனம் 22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பர்களாலும் பிரதான ஆசிரியர்களாலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். வசனம் 23. பின்னர் அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் உன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வசனம் 24. தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்வான். வசனம் 25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வசனம் 26. என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்பொழுது வெட்கப்படுவார். வசனம் 27. அங்கே இருக்கிறவர்களின் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 28. அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளுக்கு பின் அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேலே ஏறினார். வசனம் 29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மறுரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. வசனம் 30. அன்றியும் மோசே எலியாவும் என்னும் 2 பேரும் மகிமையுடனே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணம் பண்ணி. வசனம் 31. அவர் எருசலேமில் மேலே நிறைவேற்றப் போகிறார். அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். வசனம் 32. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழுந்து அவருடைய மகிமையையும் அவருடனே நின்று அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். வசனம் 33. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் எங்கே இருக்கிறது நல்லது? உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்கிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். வசனம் 34. அப்படியே அவனை பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர் மேலே நின்றுவிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். வசனம் 35. அப்பொழுது அவர், என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வசனம் 36. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். நாங்கள் கண்டவைகளை ஒன்றையும் அவர்கள்
அந்த நாட்களிலே ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். வசனம் 37. மறுநாளிலே அவர்கள் மலையில் இருந்து இறங்கின பொழுதோ திரளான ஜனங்கள் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். 38. அவர்களே ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருளும் வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான். 39. ஒரு ஆவி அவனை பிடித்து இருக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். கதவை மூடிட்டு போ. அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழைத்து அவனை கட்சியின் பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. வசனம் 40. அதை துரத்தி விடும்படி தம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டான். அவர்களோ கூடாமற்று போயிற்று என்றான். வசனம் 41. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களுடன் இருந்து உங்களிடத்திலே பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வர என்றான். வசனம் 42. அவர்கள் சமீபித்து வருகையில் பிசாசு அவர்களை கீழே தள்ளி அலைக்கழித்து, இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். வசனம் 43. அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, வசனம் 44. நீங்கள் இந்த வார்த்தைகளையே கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படும் போகிறார் என்றார். வசனம் 45. அவர்கள் அந்த வார்த்தைகளையே கருத்தாய் அறிந்து கொள்ளவையில் அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாயிருந்தது. அந்த வார்த்தைகளை குறித்து அவர்களிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். வசனம் 46. பின்பு தங்கள் எவன் பெரியவன் இருக்க போகிறான் வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. வசனம் 47. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமக்கு அருகே நிறுத்தி, வசனம் 48. அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். என்னை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்கிறவன். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவன் பெரியவனாய் இருப்பான் என்றார். 49. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றுவனாயினபடினால் அவனையே தடுத்தோம் என்றான். வசனம் 50. அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். வசனம் 51. பின்பு அவர் எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் சமீபமான பொழுதோ அவர்கள் எருசலேமுக்கு போக தமது முகத்தையே திருப்பி, வசனம் 52, தமக்கு முன்பாக தூதர்கள் அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாவுடைய ஒரு கிராமத்திலேயே பிரவேசித்தார்கள். வசனம் 53. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 54. அவருடைய சீஷர்களாகிய யாக்கோபு யோவானும் அதை கண்டபொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தம் என்று கேட்கிறார்கள். வசனம் 55. அவர்கள் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று அதட்டி, வசனம் 56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்று. பின்பு அவர்களை வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். வசனம் 56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்று. அதற்கு பின்பு அவர்களை வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். வசனம் 57. அவர்கள் அழிவிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, எங்கள்
எங்கே போனாலும் உம்முடைய பின்பற்றி வருவேன் என்றான். வசனம் 58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். வசனம் 59. வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்று. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனையே அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். வசனம் 60. அதற்கு இயேசு, மரித்தோர்களை அடக்கம் பண்ணும் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். வசனம் 61. பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன் நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்திலே அனுப்பிவித்து அரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். வசனம் 62. அதற்கு இயேசு கலப்பையின் மேலே தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார்.